ذنوبكم والله غفور رحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாக்கியமாக கடமைகளிலே இறுதி கடமை என்று அறிவிக்கப்பட்ட புனித பயணம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஹஜ் கடமை, அது ஒரு கடைசி கடமை, இறுதி கடமை ஹஜ். ஆனால் இறுதி கடமை ஹஜ்ஜுங்கிறனால எல்லாமே மனிதன் ஆடி ஓடி ஒளிந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய ஒன்றல்ல ஹஜ்ஜுங்கிறது. கடைசி கடமைன்னு சொன்னீங்கல்ல, நாட் அதுவல்ல விளக்கம். கடமையினுடைய வரிசையிலே அவைகள் ஹஜ் என்பது இறுதி கடமை, மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைசியானதல்ல. ஹலோ, மாத்தி யோசிக்கிற மாதிரி மாத்தி விளங்குங்க. நாம விளங்குன விளக்கம் அல்ல. மனிதனுக்கு எல்லாம் ஆடி ஓடி ஒளிஞ்சதுக்கு பிறகு குச்சி ஊண்டி நடக்க முடியாத நேரத்தில் அப்புறம் அப்பா கொஞ்சம் காபாவை பார்த்துட்டு வேண்டாம், நான் வேண்டாம், இறந்து போறேன்னு. என்ன கேது? என்ன காபா நீங்க மட்டும் போறதுக்கு மட்டும் பாதை போட்டு வச்சிருக்காங்க? உலகமெல்லாம் இருந்து அத்தனை லட்சம் மக்கள் குழுமுகிறார்கள். 50 லட்சம் மக்கள் கூடுகிற நேரத்தில் உனக்கு இருக்க வேண்டிய தாக்கத்து என்ன, தகுதி என்ன, தரணி என்ன, எப்படிப்பட்ட உடல் திராகத்தோடு போகணும். அதனால கடைசி கடமைங்கிறதுக்காக வேண்டி கடைசியாக செய்யறது மௌத்துக்கு முன்னாடி நினைச்சுக்காதீங்க. பல பேர் அதான் விளங்கியிருக்காங்க. பல பேர் அந்த அவ்வளவு சிரமத்தில் போயிட்டு அங்க என்ன செய்யறது இல்லை, ஒண்ணுமே அமல் செய்ய முடியாம அவ்வளவு காசை கட்டிட்டு வந்துடுறாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டும். நாம இப்ப அதுக்கு வெல்ல அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க ஒரு செய்தி சொல்லி கொடுக்குறாங்க. என்ன செய்தின்னா, எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அந்த ஹஜ்ஜினுடைய செயல்களிலேயே மிக மிக சிறந்த செயல், கடமைகள் எத்தனையோ இருக்குது, ஃபர்ல் இருக்குது, வாஜிப் இருக்குது, சுன்னத் இருக்குது. ஒரு மனிதன் செய்யப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜிலேயே, ஹஜ் செய்ய போறாங்க, இப்ப எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஹஜ்ஜுக்கு, பல பேர் போனவங்க இருக்காங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போறாங்க பாருங்க, இவர்களுடைய வாழ்விலே இருக்க வேண்டிய செயல்களிலேயே மிகச் சிறந்த செயல்கள் 2. சிலர் ஞாபகம் வைக்கணும். அந்த 2 செயல்கள் தான் ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜை முழு சிறப்படைய வைக்கிறது. முழு சிறப்படைய வைக்கிறது. சொல்லுமா இல்லையா? நல்லா இருந்துச்சு, ஆனால் இந்த 2 அமல் இருந்துச்சுன்னா அந்த ஆனாலே வராது. ஆனால் போனால் தான் தெரியும் அதனுடைய அருமை. எங்கெங்க ஹஜ் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாது. காண கண்கோடி வேண்டும் என்பார்கள் காபாவை. காண கண்கோடி வேண்டும் காபாவை. எனவே இந்த காபாவை தரிசிப்பதற்கு, அந்த ஹஜ்ஜினுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன், ஆமீன். யா அல்லாஹ் நல்ல பாக்கியத்தை தருவாயாக ஹஜ் செய்வதற்கு. ஏன்னா அப்படிப்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் செய்யக்கூடிய செயல்களிலேயே மிக உன்னதமான செயல்கள் 2 ஹஜ்ஜில். நல்லா கவனிங்க. செய்வோம், ஃபர்ல் அல்ல, வாஜிப் அல்ல. ஆனா ஒவ்வொரு மனிதர்களும் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் ஹஜ்ஜினுடைய நேரத்தில். அதையும் தாண்டிய ஒன்று ஹஜ்ஜினுடைய கடமை. கடமைகளில் சிறந்த செயல்கள் பாருங்க. அந்த சிறந்த செயல்ல ஒன்று சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தல்பியா கூறுவது. தல்பியாங்க தெரியுதா? உங்களை தான் கேட்கிறேன். தல்பியா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, இன்ஷா அல்லாஹ் போறோம். தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதாங்க தல்பியா. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தல்பியாவை ஒருவன் தன் வீட்டில் இருந்து உறக்க சப்தத்தோடு
ஆண்கள் பெண்கள் அமைதியா சொல்லணும். உறக்க சப்தத்தோடு காபாவை காணுகின்றவரை இந்த தல்பியாவை உறக்க சப்தத்தோடு ஒரு மனிதன் காபாவை நெருங்குவானையானால் அது ஹஜ்ஜிலே அல்லாஹுக்கு ஓப்பான செயல். அது ஹஜ்ஜிலே ஓப்பான செயல் ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. ஆனா இருக்கா எத்தனையோ ஆஜிகள் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்ற போறாங்க, இந்த தல்பியாவை கூட தெரியாம போறாங்க. சொல்லி பாருங்க, மனசுல சொல்லுங்க. ஆண்கள் சப்தமிட்டு சொல்லுங்க, பெண்கள் மனசுல சொல்லணும். ஆனால் காபாவை காணுகின்றவரையும் சொல்ல வேண்டும். ஹஜ்ஜினுடைய செயல்களிலேயே சிறந்த செயல் தல்பியா சொல்றது. ஆண்கள் சப்தமிட்டு சொல்வது, பெண்கள் மௌனமாக சொல்வது, இது ஹஜ்ஜினுடைய செயல்களிலே சிறந்த செயல்கள். இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜினுடைய செயல்களிலேயே சிறந்த செயல் குர்பானி செய்வது. அல்லாஹ்வுடைய கடமை, இறுதி கடமை நிறைவேற்ற போன நேரத்தில் அங்க வச்சு மினாவில் வைத்து அந்த குர்பானியை நிறைவேற்றுவது ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுக்கு ஓப்பான செயல்கள், பிரியமான செயல்கள், பாசத்துக்குரிய செயல்கள். அல்லாஹ்வுக்கு பிரியம் ஏற்பட்டுச்சுன்னா சொல்ல வேணாங்க, அல்லாஹ் அள்ளி கொடுத்துருவானுங்க. நமக்கே பிரியம் ஏற்பட்டா என்ன செய்யறோம்? கணக்கு பார்க்கறோமா? என்னப்பா கணக்கு பார்க்கறோம், உனக்கு என்னப்பா இருக்குது சொல்றோமா இல்லையா? பிரியம்னு வந்துட்டா எடுத்து கொடுத்துறோமா இல்லையாங்க? ஆனா அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல்கள் இந்த தல்பியாவும் குர்பானியும். எனவே இந்த இரண்டையும், தல்பியாவை உறக்க சொல்வது, சப்தமிட்டு சொல்வது, குர்பானியை ஆத்மார்த்தமான முறையிலே மனதார அந்த குர்பானியை மினாவிலே நிறைவேற்றுவது. அல்லாஹ் உனக்காக வேண்டி இதை நான் செய்கிறேன், இந்த ஹதியை செய்கிறேன், இந்த குர்பானியை செய்கிறேன், நீ ஏற்றுக்கொள் என்று அந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளில் ஒன்றுதான் அந்த குர்பான் என்பது. இவைகள் சால சிறந்த செயல்கள் ஹஜ்ஜில. எனவே இவைகளை கடைபிடிப்போமே ஆனால் ஹஜ்ஜை அல்லாஹ் மப்ரூரான ஹஜ்ஜாக ஹாஜிகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த செயலை மறக்காமல் செய்வதற்கு அல்லாஹ் நல்ல நினைப்பை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.